ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய முடியரசன் அவர்கள் தொடர்பான செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முடியரசன் அவர்கள் பற்றின ஆசிரியர் குறிப்பு நூல்வெளி பார்த்துடலாம். முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா துரைராசு. அரசன்னா ராஜா, ராசுன்னு சொல்லுவாங்களா, அது சொன்னாலும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியரசன் அவருடைய இயற்பெயர் துரைராசு. இவர் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியிருக்காரு. இதுல இந்த பூங்கொடி என்ற நூல் கொஞ்சம் தமிழ் இயக்க போராட்ட வரலாறு பத்தி சொல்லக்கூடிய நூல் தான் பூங்கொடி. ஸோ இதுக்கு 1966 தமிழக அரசோட பரிசு கிடைச்சிருக்கு. அடுத்து வீரகாவியம், காவியப்பாவை இந்த முதலிய நூல்களை எழுதியிருக்காரு. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்களை புகழ்ந்திருக்காங்க. அண்ணா புகழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு பட்டப்பேர் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா கவியரசு. கவியரசுன்ற பட்டம் யார் கொடுத்தானா குன்றக்குடி அடிகளார் கொடுத்தாங்க. அதை பத்தி அடுத்தடுத்த புக்ல பாட புத்தகத்துல வரும், அப்ப பார்க்கலாம். இப்போ இந்த பாடல் இந்த நானிலம் படைத்தவன் என்ற பாடல் புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம அந்த பாடலை பார்ப்போம். அதுக்கு ஒரு தடவை பாத்துருங்க. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. இவர் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியிருக்காரு. திராவிட நாட்டின் வானம்பாடி அண்ணா அழைச்சிருக்காரு. கவியரசுன்றது குன்றக்குடி அடிகளார் கொடுத்த பட்டம். புதியதொரு விதி செய்யும் நூலில் இந்த நானிலம் படைத்தவன் என்ற பாடல் இடம்பெற்றிருக்கு. அடுத்து நம்ம பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி 8th ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். என்னன்னா முடியரசன், அவங்களோட இயற்பெயர் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, துரைராசு. பெற்றோர் யாருன்னா சுப்பராயலு, சீதா லட்சுமி. சரிங்களா? அடுத்து ஊர் தேனி மாவட்டத்துல உள்ள பெரிய குளம், அங்கதான் அவங்க பிறந்திருக்காங்க. இயற்றிய நூல்கள் பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், முடியரசன் கவிதைகள் முதலியன. சரிங்களா? அது அந்த பூங்கொடின்றது தமிழ் இயக்க போராட்டம் குறித்த நூல். அந்த பூங்கொடி எனும் காவியத்துக்கு தான் 1966 தமிழக அரசு பரிசு வழங்கியது. இப்போ தமிழாசிரியர் மீசு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடியில வேலை பார்த்திருக்காங்க. அதாவது மீசு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடியில இருக்கக்கூடிய மீசு உயர்நிலைப்பள்ளியில தமிழாசிரியர் பணி ஆற்றியிருக்காங்க முடியரசன் அவர்கள். அடுத்து பரம்பு மலையில நடந்த விழால கவியரசு அப்படின்ற பட்டம் குன்றக்குடி அடிகளாரால வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பூங்கொடி எனும் காவியத்துக்காக 1966 தமிழக அரசு பரிசு வழங்கியிருக்காங்க. இவங்க முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை கவிஞருள் மூத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்காங்க. அண்ணா என்ன பட்டம் கொடுத்தாங்க? திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அந்த பட்டம் கொடுத்தாங்க இல்லையா. அடுத்து இவங்களுடைய காலம் அக்டோபர் 7, 1920 முதல் டிசம்பர் 3, 1998. சரிங்களா? இது அடுத்து 11th புக்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதிதாசன் பரம்பரையின் மூத்த தலைமுறை கவிஞர்களில் ஒருவர் கவியரசு முடியரசன். மதுரை மாவட்டம்னு கொடுத்திருக்காங்க. இது ஓல்டு புக் இல்லையா, அதனால இங்க இப்படி கொடுத்திருக்காங்க. பெரிய குளம் தான் அவங்களுடைய ஊரு. சுப்பராயலு சீதாலட்சுமி என்பாருக்கு அக்டோபர் 7ஆம் தேதி 1920 பிறந்தாரு. துரைராசு என்ற தமது பெயரை முடியரசன் மாத்திக்கிட்டாரு. பாரதிதாசனுடைய மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர். அதாவது பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞர்கள்ல மூத்தவர் அப்படின்னாலும் முடியரசன் அவர்கள் தான். பாரதிதாசன் கூட மூத்தவர் அப்படின்றப்போ பாரதிதாசன் கூட நல்ல நெருங்கி பழகக்கூடியவராக தானே இருந்திருப்பாரு. அப்ப நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் அப்படின்னா அவங்க முடியரசன் அவர்கள் தான். அடுத்து தந்தை பெரியார் இடத்திலும் பேரறிஞர் அண்ணாவிடத்திலும் நெருங்கி பழகியவர். சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு.
சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் வந்துட்டு மறுக்கக்கூடியவர். தன்னோட இறப்பின் போது எந்த சடங்குமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து அவ்வாறு நிறைவேற செய்தவரும் அப்படின்றவரு யாருன்னா முடியரசன் அவர்கள் தான். காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில தமிழாசிரியரா பணிபுரிந்தாரு. அடுத்து பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் அப்படின்ற காப்பியங்களையும் முடியரசன் கவிதைகள் என்ற கவிதை நூலையும், காப்பியங்கள்னு கேட்டாங்கன்னா அது பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். இதே கவிதை நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்துட்டு முடியரசன் கவிதைகள். கவிதைகள்னே அதுல வந்துருது பாத்தீங்களா. அப்போ முடியரசன் கவிதைகள் தான் வந்துட்டு அவங்க எழுதின கவிதை நூல். பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம்லாம் காப்பியம். இப்போ இவருடைய கவிதைகளை தான் வந்துட்டு சாகித்ய அகாடமி எதை வந்துட்டு மொழிபெயர்த்திருக்காங்கன்னு கேட்பாங்க. இவங்க காப்பியங்களும் எழுதியிருக்காங்க, கவிதைகளும் எழுதியிருக்காங்க. அதுல அந்த கவிதைகளை தான் வந்துட்டு என்னன்னா சாகித்ய அகாடமி வந்துட்டு இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்காங்க. பூங்கொடி என்ற காவியத்துக்கு 1966 தமிழக அரசோட பரிசு வந்துட்டு கிடைச்சது. அடுத்து பரம்பு மலையில நடந்த விழால கவியரசு அப்படின்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா. இப்போ நம்ம அவருடைய பாடல்களை வந்துட்டு பார்த்திடலாம். நானிலம் படைத்தவன். காடுகள்ல வாழ்ந்த மனுஷன் முதல்ல வந்துட்டு காட்டை வந்துட்டு விளைநிலங்களா உருவாக்கினான். அதுல பயிர்களை வந்துட்டு விளைவிச்சான். அப்புறம் ஊர்கள் எல்லாம் உருவாக்கி அங்க கூடி வாழ்ந்தான். அப்ப வந்துட்டு அவங்களுக்கு பல்வகையான தொழில்கள் வந்துட்டு மேம்பட்டு தன்னுடைய வாழ்வை வந்துட்டு மேம்படுத்திக்கிட்டான். அப்படி அந்த தொழிலும் வணிகமும் அவனுடைய வாழ்க்கையை வந்துட்டு உயர்த்துச்சு. அப்போ அந்த தமிழருடைய வணிக மேன்மையை பத்தி இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த தின்தோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். அதாவது என்னன்னா முல்லை நிலம் எப்படி இருக்கும், கல்லும் முள்ளுமா அந்த மாதிரி தானே இருக்கும். ஒரு பெரும் காடா இருக்கும். அதுல வந்துட்டு வாழுறது, விவசாயம் பண்றது கஷ்டம் இல்லையா. சோ அதனால அந்த முல்லை நிலத்தை வந்துட்டு மருத நிலமா மாத்துறாங்க. எப்படின்னு மாத்துறாங்கன்னா அவங்களுடைய வலிமை பெற்ற தின்தோல், உங்களுடைய தோல் வலிமை, அப்புறம் மரத்தால் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய வலிமை, வீரம், இது மூலயமா அப்பேற்பட்ட காடை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா திருத்தி ஒரு ஊரா மாத்துறாங்க. அந்த ஊர் வந்துட்டு என்ன மாறுது, நகரமா மாறுது. நகரம் வந்துட்டு நாடா மாறுது. அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு ஒரு பெருமையா அவன் வந்துட்டு வாழறான். இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான். சரியா. அப்போ மாநிலத்துல முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன். இப்போ மாநிலம்னா இது அந்த உலகத்துல அப்போ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா முல்லைய வந்துட்டு மருதமா மாத்துறாங்க. அப்புறம் குறிஞ்சி நெய்தல், இந்த மாதிரி முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல்னு 4 நிலம். இதுல பாலை வராது. ஏன்னா பாலை அப்படின்றதே வந்துட்டு மனிதனால தானா உருவாக்கப்பட்டதுன்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. மெயினான அவங்களுடைய வாழிட பகுதி அப்படின்னா அது 4 நிலங்களை தான் வந்துட்டு சொல்லுவாங்க. வறண்டு போய் இப்போ குறிஞ்சியோ மருதமோ அந்த நிலங்களும் வந்துட்டு வறண்டு போய் மாறுறதுதான் வந்துட்டு பாலை நிலங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் நிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன், ஆழ கடல் கடந்தான், அதே போல அஞ்சும் சமர் கடந்தான், போரெல்லாம் போயிட்டு வெற்றி பெற்று வந்தான். போருக்கு அஞ்சவே மாட்டான். அதே மாதிரி ஆழமான கடலையும் கடந்து போவான். அடுத்து சூழும் பனிமலையை சுற்றி கொடி பறித்தான். அந்த பனிமலைன்றது எது, இமயமலை. இமயமலையில போயிட்டு இங்க இருக்க தமிழன் அங்க போயிட்டு அங்க இருந்த மன்னர்களை வெற்றி பெற்று அங்க வந்துட்டு தன்னோட நாட்டோட கொடியை வந்துட்டு பொறிச்சிட்டு வந்தான். எந்த கதையில வரும், சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்காக போய் இமயமலையில வந்துட்டு கல் எடுத்துட்டு வந்தாருல்ல, அதெல்லாம் கொஞ்சம் இந்த கதையில வரும். அப்போ முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், கடலுக்குள்ள போய் முக்குளிச்சு முத்தெடுத்துட்டு வந்தான், தோணிக்குள்ள எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான். இந்த மாதிரி அந்த தோணி கப்பல் எல்லாம் அந்த கடல் பயணத்துக்காக நம்ம பயன்படுத்துறது இல்லையா, அதுல பெரும் மகிழ்ச்சியோட
பண்டங்கள் எல்லாம் ஏலம் மிளகு இந்த மாதிரியான பண்டங்கள் எல்லாம் ஏற்றி கண்டமெல்லாம் சுற்றி வந்தான். கப்பல்ல ஏறி கண்டங்கள் எல்லாம் சுத்தி வந்தான். அஞ்சாமை மிக்க வந்தான். எதுக்குமே அஞ்ச மாட்டான், பயப்பட மாட்டான். ஆனா சான்றோர்கள் இத பண்ணக்கூடாதுன்னு சொல்றத அஞ்சி விலக்கிடுவான். சான்றோர்கள் அஞ்சுவதை இது தீயது, இதெல்லாம் அஞ்சத்தக்கது, அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றத அதை அஞ்சி விலக்கிடுவான். எவ்வளவு ஒரு சிறப்பான பெருமை வாய்ந்தவனா இருந்திருக்கான் பாருங்க தமிழன். அததான் வந்துட்டு முடியரசன் சொல்றாரு. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியில் மல்லெடுத்த தின் தோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட நாகரிக மாந்தன் அவன். ஆழக் கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன்தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். ஒரு நிமிடம், ஒரே சவுண்டா இருக்கு. நான் அதை கதுவை ஓகே. இப்போ இந்த சொல்லும் பொருளம்ல பாருங்க. மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும் மல்லெடுத்த எங்க இருக்கு பாருங்க. மல்லெடுத்த தென்தோல், மரம்னா வீரம், எக்களிப்புன்னா பெரும் மகிழ்ச்சி, களம்னா களமேறி வந்தவன் தான், கப்பல், ஆழிக்குள் முத்தெடுத்தான், ஆழினா கடல், கழனி அப்படின்னா வயல். கழனின்னு எங்கேயுமே அவங்க கொடுக்கல. பட் ஆனால் இந்த இடத்துல கழனிக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கழனினா வயல், நல்கும்னா தரும், ஆழினா கடல், சமர்னா போர். அல்லடுத்த அப்புறம் வந்துட்டு சமர். ஓகேங்களா? இதுதான் அங்க நம்ம மேல சொன்ன அந்த இதுதான் வந்துட்டு இங்க கொடுத்திருப்பாங்க. கற்களும் முற்களும் நிறைந்த அந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வெள்ளத்தை பெருக்கினான். ஊர், நகரம், நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மாந்தனவன். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம் மிளகு ஆகியவற்றை பெரும் மகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன். ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். அடுத்து யார் கவிஞன் என்ற தலைப்பில் அமைந்த கவிதை. காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன். கைமாறு விழைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன். அதாவது காசுக்கு பாடுறவனும் கவிஞன் கிடையாது. கைமாறு ஒருத்தவன் நமக்கு வந்துட்டு ஒரு பயன், கைமாறு அப்படின்னா இந்த இடத்துல பயன், சரிங்களா? மாசற்ற, கைமாறுனா பயன். இது பண்ணா நமக்கு ஒரு பயன் கிடைக்கும் நினைச்சு கைமாறு விழைந்து புகழ் பெறுதல் வேண்டி புகழ் பெறணும் அப்படின்னுட்டும் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய், மாசற்றனா குற்றமற்ற, ஒரு குற்றமற்ற கொள்கைக்கு மாறா நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவனும் கவிஞன் அல்லன்.
ஒண்ணு பயன் கருதி புகழ் பெற வேண்டி ஒரு குற்றமற்ற கொள்கைக்கு எதிரா மனசாட்சியை மறைச்சிட்டு பாடுறவனும் கவிஞன் அல்லன் அப்படின்னு சொல்றாரு. தேசத்தை தன் இனத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன். தேட்டைனா வந்துட்டு செல்வம் திரட்ட, இங்க இருக்கும் பாருங்க, செல்வம் திரட்ட. தேசத்துக்கு செல்வம் திரட்டணுன்றதுக்காக தேசத்தையும் தன்னோட இனத்தையும் தாழ்த்தி ஒருத்தன் வந்துட்டு பாடினா அவனும் வந்துட்டு ஒரு கவிஞன் கிடையாது. மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவனும் கவிஞன் அல்லன். அடுத்து யாரு, அப்ப யாருதான் கவிஞன்? இங்கெல்லாம் கவிஞன் யாரு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப யாருதான் கவிஞன் அப்படின்னா, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான். அதாவது ஒருத்தவங்க ஆள்றாங்க அப்படின்னா அவங்களுக்காக பயப்படக்கூடாது. அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதை வந்துட்டு நம்ம அவங்க திருத்திக்கிற மாதிரி நம்ம சொல்லணும் கவிதைகள் மூலமா. அதே மாதிரி யாரு ராம ஆண்டான்னா ராவண ஆண்டான அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி யாராவது ஆண்டுட்டு போட்டோன்னு நினைக்காம தன்னோட நாட்டோட மேன்மைக்கு, மீட்சின்னா வந்துட்டு மேன்மை, இங்க இருப்ப மீட்சின்னா மேன்மை, அந்த தன்னோட நாட்டோட மேன்மைக்காக பாடுபவன் தான் கவிஞன். அடுத்து மேலோங்கு கொடுமைகளை காணும் போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலன்னா வந்துட்டு நீங்க கொடுமை நீங்க கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான். அதாவது ரொம்ப அநியாயம் நடக்குது, கொடுமை நடக்குது அப்படிங்கிறப்போ அத வந்துட்டு பார்த்து நமக்கு வந்துட்டு ஒரு புலி மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு உணர்ச்சி வரணும். புலி மாதிரி ஆவேசமா அந்த கொடுமை வந்துட்டு மாளுறதுக்காக நீங்கிறதுக்காக நம்ம கவிதைகளை வந்துட்டு பாய்ச்சுறவன் தான் கவிஞன். அடுத்து தாழ்ச்சி சொல்லும் அடிமையலன் மக்கட்கெல்லாம் தலைவன் என பாடுபவன் கவிஞன் வீரன். அதே போல எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிமை ஆகாம தாழ்ந்து போகாம மக்களுக்கெல்லாம் நம்ம தான் வந்துட்டு ஒரு தலைவன் அப்படின்ற மாதிரி, நம்ம ஒரு தலைவன் எப்படி இருக்கணுமோ அதுக்கான இலக்கணத்தோட ஒருத்தன் பாடுறவன் தான் வந்துட்டு கவிஞன். அவன் தான் வந்துட்டு வீரமிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவியரசு முடியரசன் அவர்கள் சொல்றாங்க. காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன். கைமாறு விழைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன். தேசத்தை தன் இனத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன். மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவன். மேலோங்கு கொடுமைகளை காணும்போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவன். தாழ்ச்சி சொல்லும் அடிமையலன் மக்கட்கெல்லாம் தலைவன் என பாடுபவன் கவிஞன் வீரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. செல்வத்துக்காகவும் பயணம் புகழும் கருதியும் குற்றமில்லாத கொள்கைக்கு மாறாக மனச்சான்றை மறைத்தும் தன்னலத்துக்காக நாடு இனத்தை இழிவுபடுத்தி கூழுக்கும் மீசைக்கும் ஆசைப்படுபவராய் தகுதியற்றவரை வலிந்து போற்றி செல்வம் திரட்ட பாடுபவன் கவிஞன் அல்லன். ஆட்சியாளரின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் எவர் ஆண்டால் என்ன என இருந்து விடாமல் தன் நாட்டின் மேன்மைக்கு குரல் கொடுப்பவனே கவிஞன் ஆவன். கொடுமைகளை கண்டு மனம் கொதித்து புலியாகி அக்கொடுமைகள் நீங்குமாறு பாடல்கள் தீட்டுவோனே கவிஞன் ஆவான். எதற்கும் தலைவணங்கும் அடிமையாகாமல் மக்களின் தலைவனாக தன்னை எண்ணி பாடுபவனே உண்மை மறவன், அவனே கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு முடியரசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாத்துக்கோங்க. ஒண்ணு குற்றமில்லாத கொள்கைக்கு மாறா கவிதை இயற்றக்கூடாது. அதே போல தன்னலத்துக்காகவும் நாடு இனத்தை இழிவுபடுத்தியும் கவிதை இயற்றக்கூடாது. தகுதியற்றவரை போயிட்டு வலிந்து போற்றி செல்வம் திரட்டுறதுக்காக கவிதை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மேன்மைக்கு, நாட்டோட மேன்மைக்கு குரல் கொடுக்கணும். அதே போல கொடுமைகள் நீங்குமாறு பாடல் தீட்டணும். யாருக்கும் தலை வணங்காமல் மக்களோட தலைவனா எண்ணி தன்னை எண்ணி பாடணும். அவன் தான் உண்மையான கவிஞன் மறவன் அப்படின்னு சொல்லிட்டு முடியரசர் அவர்கள் சொல்றாங்க. கைமாறு பயன் மாசற்ற குற்றமற்ற தேட்டையிட செல்வம் திரட்ட மீட்சி மேன்மை மால நீங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து
9th ஒரு பாடல். இந்த 6th உள்ள பாடல் என்னன்னா நம்மளுடைய தமிழனுடைய பெருமையை பத்தி. தமிழனுடைய பெருமையை பத்தி பாடக்கூடிய நூல் அப்படின்னாலே அது வந்துட்டு புதியதோர் விதி செய்வோம் அப்படின்றது. ஸோ அதனால நானிலத்தை படைத்தவன் நானிலம் படைத்தவன் எந்த நூல்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது புதியதொரு விதி செய்வோம். அது எதை பத்தினா தமிழனுடைய பெருமை பத்தினது. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கவிஞன், ஒரு கவிஞன் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு பாடல் இது. அடுத்து வந்துட்டு நிலமகளே வெல்வாள், 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடியது. நிலத்தை வந்துட்டு புகழ்ந்து பாடியிருக்காரு. நிலமகளே வெல்வாள், நமக்கென்றே இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலுவுறுத்தி வருகின்றோம். தலையிடத்து சுமக்கவென மரம் வைத்தோம், மனைகள் கட்ட தூண் வைத்தோம், கல் வைத்தோம், காலும் வைத்தோம். எமக்கென்ன என்றவள் மேல் உமிழுகின்றோம், இரும்பெடுத்தே அவளுடலை அகழுகின்றோம். சுமக்கின்றாள், பொறுக்கின்றாள், பொறுமைசாலி, தொழிலாளி போலிருக்கும் திறமைசாலி. என்ன சொல்றாரு, இந்த நிலம், இந்த பூமி தாய், அவ வந்துட்டு நமக்குன்னே இருக்கவ. அந்த பூமி தாயை வந்துட்டு நம்ம வாழ்நாள் எல்லாம் துன்புறுத்திக்கிட்டே வரோம். என்னன்னு பார்த்தோம்னா தலையிடத்து சுமக்கவென மரம் வைத்தோம், மரம் வச்சோம், மனைகள் கட்ட பேஸ்மெண்ட்டை தூண் வச்சோம், கல் வச்சு கட்டுறோம், காலும் வைக்கிறோம். அப்புறம் என்ன பண்றாங்கன்னா பூமி தாயில சில பேர் வந்துட்டு உமிழ்ந்துடுறாங்க, இப்படி வெளியே போகும்போது உமிழ்ந்துடுறாங்க. அடுத்து போர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கணும்ட்டு இரும்பு வச்சு அவளுடைய உடலை நம்ம வந்துட்டு அகழுறோம். அதெல்லாம் சுமக்கிறா, பொறுத்துக்கிறா. அவ வந்துட்டு ஒரு பொறுமைசாலி. அதே போல தொழிலாளி போலிருக்கும் திறமைசாலி. இந்த இடத்துல தொழிலாளியை வந்துட்டு உயர்த்தி பேசியிருக்காரு. தொழிலாளி போல அந்த பூமி தாய் வந்துட்டு இருக்காளாம். அடுத்து கடல் சுமந்தாள், மலை சுமந்தாள், கான் சுமந்தாள், கால்நடைகள் பல சுமந்தாள், மாந்தர் என்று உடல் சுமந்தாள், வயல் சுமந்தாள், நதி சுமந்தாள், ஊர் சுமந்தாள், நகர் சுமந்தாள், செடி சுமந்தாள், குடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னை இல்லா குலப்பிள்ளை போலாகி நின்றாள். அந்தோ அந்தோ மிடல் சுமந்த அவள் உறுத்து சினந்து நின்றாள். மேலாளர் வாழ்வெங்கே, அவளே வெல்வாள். என்ன சொல்றாங்கன்னா இந்த பூமியில என்னென்ன இருக்கு, கடல் இருக்கு, மலை இருக்கு, அதாவது காடு இருக்கு, கால்நடைகள், அதே போல நம்மளுடைய மாந்தர் உடல், வயல், நதி, ஊர், நகர், செடி, இந்த மாதிரி எல்லாமே இந்த பூமி தாய் வந்துட்டு சுமந்துட்டு இருக்கா. சரிங்களா. இப்போ நம்மளுடைய மக்கள் தொகை பெருக்கம் எவ்வளவு போயிட்டு இருக்கு, நம்ம நாட்டுல மட்டுமே 140 கோடி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா. 200 கோடி 1000 கோடி வந்துட்டு தொற்றும் போல இருக்கு உலகத்தோட மக்கள் தொகை. அப்போ அவ்வளோ ஒரு மனிதர்களை எல்லாம் நம்ம இந்த பூமி தான் வந்துட்டு சுமந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இப்ப அந்த பூமி தாய் எப்படி ஆயிட்டாலாம், ஒரு அன்னை இல்லா, ஒரு அம்மா இல்லாத ஒரு புள்ள மாதிரி ஆயிட்டாலாம். குடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னை இல்லா குலப்பிள்ளை போலாகி நின்றாள். அந்தோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய நிலையை பார்த்து பரிதாபப்படுறாரு. மிடல் சுமந்த அவள் உறுத்து சினந்து நின்றாள். இவ்வளவையும் வலிமையா, மிடல்னா வலிமை, வலிமையா இவ்வளவையும் சுமந்து அவ இருக்கா. அவளுக்கு கோபம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மேலாளர் வாழ்வெங்கே, அந்த பூமி மேல வாழக்கூடிய உயிர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எங்க போகும், நாசமா போயிடும், எல்லாரும் செத்து போயிடணும். அப்படிதான் அவரு சொல்றாரு. மிடல் சுமந்து அவள் உறுத்து சினந்து நின்றால் மேலாளர் வாழ்வெங்கே, அவளே வெல்வாள். நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, அதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு கோவம் மட்டும் வந்துச்சு, நீங்க எல்லாம் அவ்வளவுதான், அவதான் வெல்வா அப்படின்னு சொல்லிட்டு மனிதனை தேடுகின்றேன் அப்படின்ற நூல்ல இருந்த முடியரசனுடைய இந்த கவிதைகள் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. நிலமகளே வெல்வாள், நமக்கென்றே இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலுவுறுத்தி வருகின்றோம். தலையிடத்து சுமக்கவென மரம் வைத்தோம், மனைகள் கட்ட தூண் வைத்தோம், கல் வைத்தோம், காலும் வைத்தோம். நமக்கென்ன என்றவள் மேல் உமிழுகின்றோம், இரும்பெடுத்தே அவளுடலை அகழுகின்றோம். சுமக்கின்றாள், பொறுக்கின்றாள், பொறுமைசாலி, தொழிலாளி போலிருக்கும் திறமைசாலி. கடல் சுமந்தாள், மலை சுமந்தாள், கான் சுமந்தாள்,
கால்நடைகள் பல சுமந்தாள், மாந்தர் என்ற உடல் சுமந்தாள், வயல் சுமந்தாள், நதி சுமந்தாள், ஊர் சுமந்தாள், நகர் சுமந்தாள், செடி சுமந்தாள், உடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னை இல்லா குலப்பிள்ளை போலாகி நின்றாள். அந்தோ மிடல் சுமந்து அவள் உறுத்து சினந்து நின்றாள். மேலாளர் வாழ்வெங்கே அவளே வெல்வாள். சரிங்களா? பாடல் தமிழனுடைய பெருமை, 2ஆம் பாடல் யார் கவிஞர், 3ஆம் பாடல் நிலமகளை பத்தினது. இப்ப 10th புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே 9th புக்லயே 45ல, அதாவது அண்ணாவுடைய கடிதம் அப்படின்ட்டு ஒரு துணைப்பாடம் இருக்கும். இந்த இக்கால கவிதைகள்ல நிறைய இக்கால கவிஞர்களை பத்தி இந்த உரைநடையில வந்துட்டு இருக்கும். அதுல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, புலவர் குழந்தை, முடியரசன் முதலியோர் கவிதைகளில் பகுத்தறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனையும் தமிழுணர்வும் இலங்கு காணலாம். எதாவது சொல்றாங்க, பகுத்தறிவு நோக்கம் இருக்கும், முற்போக்கு சிந்தனை இருக்கும், தமிழுணர்வு இருக்கும். இப்போ அந்த தமிழுணர்வை பத்தின ஒரு வரிகள் என்னன்னா, ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி. இப்ப இருக்கிற நிலைமை மாதிரிதான் இருக்குல்ல, அப்பவே அவரை சொல்லியிருக்காரு. இப்ப ஆங்கிலமோ இல்ல பிற மொழியோ பயின்றுட்டா இங்க மொழி உணர்ச்சி பயின்றா கூட பிரச்சனை இல்லை. ஆனா அன்னை மொழி பேசுதற்கு நீ நாணுகின்ற அப்படின்னா அந்த நாட்டுல மொழி உணர்ச்சி எப்ப தென்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி அப்படின்ற முடியரசனின் தனியாத தண்டமிழ் காதலை இந்த வரிகள் வந்துட்டு வலியுறுத்தும். அடுத்து 10th புக்ல அண்ணாவின் கடிதம் என்ற அந்த இதுல பொங்கல் பொதுநாளுடைய மாண்பினை வந்துட்டு இதுல வந்துட்டு சொல்லியிருப்பாரு. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம், அமிர்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், சளைப்பில்லா முயற்சி தரு பயன் பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாள். தமிழர் திருநாள் தான் தை முதல் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழர் திருநாள் தை முதல் நாள். அங்க பொங்கல் வச்சுதானே சாப்பிடுவோம். உழைப்போட உயர்வை வந்துட்டு உணர்த்துறதுக்கான நாள் தானே அது. சோ அதுதான் தமிழர் திருநாள் தை முதல் நாளாம், அமிர்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், சளைப்பில்லா முயற்சி தரு பயன் பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாள். முடியரசனுடைய கவிதை வரிகள். 11th புக்ல பூக்கட்டும் புதுமை. பூக்கின்ற மலர்கள் எல்லாம் பூக்கள் அல்ல, புதியனவாய் வருபவெல்லாம் புதுமை அல்ல. ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்களைத்தான் எல்லோரும் போற்றிடுவர். நலம் பரப்பி காக்கின்ற புதுமையைத்தான் ஏற்பர் சான்றோர். காகிதப்பூ போல் விரியும் புதுமையெல்லாம் போக்குதலே அறிவுடைமை. மயங்கி நின்று புதுமை எனும் பெயராலே வீழ்தல் வேண்டா. அதாவது மலர்கள் நிறைய இந்த பூமியில பூக்குது, அது எல்லாமே பூக்கள் கிடையாது. அது மாதிரி புது புது விஷயங்கள் நாள்தோறும் நமக்கு வந்துட்டே இருக்கு. ஆனா அது எல்லாமும் புதுமை கிடையாது. எந்த ஒரு மலர் நம்மளை கவர்ற மாதிரி மனம் வீசி பரப்புதோ அதுதான் வந்துட்டு ஒரு பூ. அதே மாதிரி எந்த ஒரு புதுமை மக்களோட நலத்தை காக்கிற மாதிரி வருதோ அதுதான் புதுமைன்னு சான்றோர்கள் ஏற்பாங்க. இப்ப நிஜமான பூக்கும் காகித பூவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல காகிதப்பூ எதுன்னு தெரிஞ்சு அதை நீக்கிறது தான் நம்மளுடைய அறிவுடைமை. அதே மாதிரிதான் புதுமையிலையும் எது நமக்கு நலம் பயக்கும் பயக்காதுன்னு தெரிஞ்சு நம்ம அதை நீக்கணும். அதுல நம்ம மயங்கி போயிடக்கூடாது. மயங்கி புதுமைன்ற பெயரால அதுல நம்ம வீழ்தல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும், சேர்மதியால் அல்லி மலர் வாய் சிரிக்கும், பொங்கி வரும் மழை வரவால் பயிர் சிரிக்கும், பொய்யாத மொழிக்குரலால் புலம் சிரிக்கும், துங்கமுற சிரித்திருக்கும் அறிவால் ஆய்ந்து தூயனவன் சொல்வழியில் பொதுமை காண, இங்கினி நாம் முயலுவமேல் புதுமை பூக்கும், புல்லடிமை தேய்ந்து சமநிலையே வாய்க்கும். அதாவது என்னன்னா, காலையில தான் தாமரை பூக்கும் எப்போ சூரியன் வரும்போது, இரவுல அல்லி மலர் பூக்கும் எப்போ சந்திரன் வரும் வேளையில, அப்போ மழை வரும்போது பயிரெல்லாம் நல்ல
தழைச்சி வளர்ந்து இருக்கும். அத பயிர் சிரிக்கும்னு சொல்றாரு. அப்படி பொய்யாத இப்படியெல்லாம் சூரியனால தாமரை சிரிக்குது, சந்திரனால அல்லி மலர் சிரிக்குது, மழையால பயிர் சிரிக்குது. அப்போ நம்மளுடைய அறிவு எப்ப சிரிக்குமா, மகிழ்ச்சியா இருக்குமா? பொய்யாத மொழிக்குரலால். நம்மளுடைய திருக்குறளை நம்ம வந்துட்டு படிக்கும் போது நமக்கு வந்துட்டு நம்மளுடைய அறிவு வந்துட்டு சிறப்பா இருக்கும். அப்போ அப்படி அந்த துங்கமுற தூய்மையுற சிரித்திருக்கும் அந்த அறிவால் ஆய்ந்து அந்த தூயனவன் சொல்வழியில் அப்படிப்பட்ட ஒரு அறிவால, தூய்மையான ஒரு அறிவால நம்ம ஆய்ந்து, தூயனவன்னா திருவள்ளுவரை சொல்றாரு. அந்த வள்ளுவர் சொன்ன வழியில நம்ம வந்துட்டு பொதுமை காணணும். பொதுமைன்னா என்ன? எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம, ஒரு முதலாளி, தொழிலாளி, ஆண்டான், அடிமை, பணக்காரன், ஏழை, அப்படி இப்படின்னுட்டு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம எல்லாருமே சமநிலையில பொதுமைக்கான நாம வந்துட்டு முயலுவோம் அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்துட்டு புதுமை பூக்கும். நம்மள இழிவை தரக்கூடிய இந்த அடிமை வந்துட்டு தேய்ந்து சமநிலையே வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் முடியரசன் சொல்றாங்க. முதல் பகுதி இந்த இதுல பாத்தீங்கன்னா புதுமை எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த புதுமையை வந்துட்டு நீங்க புதுமை எப்படி பூக்குமா, புதுமைக்கான முயலுவோம் அப்படின்னாதான் புதுமை பூக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுமை அப்படின்றதுதான் புதுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ புல்லடிமை தேய்ந்து சமநிலையே வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முடியரசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும், சேர்மதியால் அல்லிமலர் வாய் சிரிக்கும், பொங்கி வரும் மழை வரவால் பயிர் சிரிக்கும், பொய்யாத மொழிக்குரலால் புலம் சிரிக்கும், துங்கமுற சிரித்திருக்கும் அறிவால் ஆய்ந்து தூயனவன் சொல்வழியில் பொதுமைக்கான இங்கினி நாம் முயலுவோமே புதுமை பூக்கும், புல்லடிமை தேய்ந்து சமநிலையே வாய்க்கும் அப்படின்னு கவிஞர் முடியரசன் சொல்லியிருக்காங்க. இவ்வளோதாங்க 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்துல இருக்கக்கூடிய நம்ம முடியரசன் அவர்கள் பற்றிய பாடல்கள் மற்றும் செய்திகள். நன்றி.